ஒரு நோன்பை ரமலானுக்கு அடுத்து வளமையாக வைத்து வந்தாங்கன்னா அது ஷஹருல்லா என்ற அல்லாஹுடைய மாதமாக இருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்தில் வைத்த நோன்பு தான். அவங்க மரணிக்கிற வரைக்கும் அந்த நோன்பை விடாமல் வைத்துட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய விதத்தில் கஃபிரு சனத்துல் மாலியத்தன்னு கடந்த ஆண்டு பாவங்களுக்கெல்லாம் அது ஒரு பரிகாரமான நோன்பு. அந்த அளவுக்கு ஒரு சங்கைக்குரிய சிறப்புக்குரிய விதத்தில் அந்த நோன்பு வைக்கப்பட்டுக்கிட்டே வருது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரசூல் அந்த நோன்பினுடைய மாண்பை சஹாபா பெருமக்களுக்கு விளக்கியிருந்தார். எந்த அளவுக்கு ஹதீஸுகள் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு புகாரி முஸ்லிம்ல இருக்கு. அல்லாஹுடைய ரசூல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பிவிட்டு இந்த நோன்பு வைக்க சொல்லுங்க, நோன்பு வைக்க சொல்லுங்க. யாராவது காலை பொழுதிலே நோன்பு நோட்காத நிலையிலே உணவையே உண்டு இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க. இன்னைக்கு ஹதீஸ் இருக்கு, சஹீஹான ஹதீஸ், இஞ்சிய நேரத்திலேயாவது நோன்பு வைக்க சொல்லுங்க. எப்படி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? இந்த ஆஷூரா நோன்புக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் ரமலான் நோன்பு தான் கடமைன்னு, ஏன்னா அது ஃபர்லா ஆயிருந்தது. ஆஷூரா நோன்பு அல்லாஹ் ரமலான் நோன்பு உங்களுக்கு கடமைனான உடனே ரசூலா இதை சுன்னத்தாக வலியுறுத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் அதுவும் அந்த ஒரு நோன்பா இருந்தது. அல்லாஹுடைய ரசூல் அந்த மரணிக்கிற அந்த ஆண்டில் யூதர்களும் இதே நாளை சங்கைப்படுத்துகிறாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னொன்னே சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் 9ன்றுவாங்க. ரசூல்லா ஹயாத்தோடு இல்லாமல் வஃபாத் ஆயிடுவாங்க. எனவே இந்த நோன்பு நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக 2 நோன்புகளை நோட்பதற்கு முயற்சிப்போம். அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நோன்பாவது, 2 தான் வைக்க முடியலை அப்படின்னா தாராளமாக 1 வைப்பது ஹராம்லாம் கிடையாது. அல்லாஹுடைய ரசூல் 2ஆக சொல்லி கூடுதலாக யூதர்களுக்கு மாறு செய்ய சொன்னதனுடைய அடிப்படையில் 2 வைப்பது சிறப்புக்குரியது. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நோன்பை நோட்கின்ற பாக்கியத்தையும் பாவங்கள் மன்னிந்து முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு மறுமை நாளிலே அவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது எந்த விதத்திலையும் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடித்து விடாமல், நமக்கு எதிராக நடக்கிற எத்தனை பெரும் அநியாயத்துக்கும் அல்லாஹ்விடை தவிர வேறு போக்கிடங்கள் இல்லை. இன்றைக்கும் அந்த காசா மக்களோ பலஸ்தீன் மக்களோ தொடர்ந்து சொல்லனா இன்னல்களுக்கு, துன்பங்களுக்கு, தொடர் தாக்குதல்களுக்கு, உணவு பொட்டலங்கள் வாங்குவதற்கு, உணவுக்காக தேவைகளுக்காக போகிற சூழலில் கூட அவர்களுக்கு எதிரான பல்வேறு அநியாய அக்கிரமங்கள், மண்களை வாயிலே போட்டு ஒரு சமூகம் இன்றைக்கும் கதறிக்கொண்டு இருக்கிறதானால் நிச்சயமாக இன்றைக்கு அந்த உமர் ரலியல்லாஹு போன்ற, உமர் பின் அப்துல் அஜீஸ் போன்ற மிக முக்கியமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் காட்டப்பட்ட வரலாற்றினுடைய நாயகர்களான ஆட்சியாளர்கள் இல்லையோ இப்படி ஒரு சூழல்கள். ஏனால் அவர்கள் பறவைக்கு கூட உணவு தர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பச்சில